Hello friends. என்னோட பேர் சண்முகப்பிரியன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ChatGPT ஜெனரேட்டிவ் ஏஐ டூல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ChatGPTனா நமக்கு என்னன்னு தெரியணும். ChatGPT எதுவும் இல்லை, அது வந்து ஒரு ஏஐ சேட்பாட்னு சொல்லலாம். அது வந்து ஹியூமன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தரோம் ChatGPTக்கு தரும்போது, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்றாப்புல ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி, அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ரிப்ளை பண்ணோம். எப்படின்னா டெக்ஸ்ட் மூலமாக நமக்கு ரிப்ளை பண்ணோம். இதில் வந்து 5 யூஸ் கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னது அப்படின்னா கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு நம்ம வந்து பாட்டில் வந்து கேட்குறோம். ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு ஏற்றாப்புல நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும் டெக்ஸ்ட் மூலமாக. எப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி ரிப்ளை பண்ணும். அதுதான் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங். செகண்ட் கேஸ் வந்து என்னது அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங். கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் தரோம். அந்த பேராகிராஃப்க்கு ஏற்றாப்புல அந்த பாட்டை தரும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்கு இது எல்லாமே கிளியர் பண்ணி நமக்கு வந்து ரிப்ளை பண்ணி தரும். அதுக்கு தான் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் கேஸ் வந்து என்னது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து நமக்கு ஸ்டடியில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ChatGPT கேட்கும்போது நமக்கு வந்து அந்த வரிசையாக ஷெடியூல் போட்டு தரும். 5:30க்கு எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு வந்து இது பண்ணி தரும். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் வந்து ஃபோர்த்து கேஸ் வந்து என்னதுன்னா ப்ராஜெக்ட் அவுட்லைன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோடைப்போ அது ChatGPT கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோலார் பவர்டு வாட்டர் ஹீட்டர் அது செய்கிறோம். அதுக்கு தேவையான டிசைனு பில்ட் பண்ணுறது அது எல்லாத்தையும் பாட்டை கொடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி டிசைன் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபோர்த்து கேஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபிஃப்த்து கேஸ் வந்து என்னது அப்படின்னா கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு கோடில் வந்து எரர் வருது, அந்த கோடை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். அதை வந்து நம்ம பாட்டை கொடுக்கும்போது அந்த கோடை வந்து நமக்கு கிளியர் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலில் நமக்கு வந்து தரும். இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.